சிவா வந்துட்டான். ஏ ஹாய். நீ என்ன பண்ற? சர்ப்ரைஸ். எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்க நம்புறேன். என்னடா இவ்வளோ டெக்கரேஷன் வச்சுட்டு தலையில் வேறு ஒரு பேண்டு போட்டு உட்காந்துருக்கான்னு பார்க்குறீங்களா? ஸோ இந்த பேண்டு பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே. ஸோ எனக்கு பர்த்டே கிடையாது, சிவாக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பர்த்டே 27th. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ஃபுல்லாமே டெக்கரேஷன் பண்ணி வேறு லெவலில் சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் ஒரு பிளானிங்கு. அவள் ஆஃபீஸ் வேறு போயிருக்கா. ரிட்டன் வரும்போது இந்த சர்ப்ரைஸ் பார்த்து அப்படியே ஷாக் ஆவான்னு நான் நம்புகிறேன். அதுக்காக சில திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜெப்டோ பிளிங்கிட்ல மாற்றி ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ஜெப்டோவில் இருக்கிறது பிளிங்கிட்ல இல்லை, பிளிங்கிட்ல இருந்தால் ஜெப்டோவில் இல்லை. ஸோ அதனால் ரெண்டுலேயும் ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது எது கொடுத்தாங்கன்னு தெரில, ஏதோ வந்து கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்கானுங்க, அந்த ரிவிட்டல் கிறிஸ்டல் மாதிரி ஏதோ கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதை விட்டு நிறைய திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது கூட எனக்கு தெரியாது. ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக பார்த்து எல்லாமே நம்ம ஒட்டணும் சேவத்தில். அதுதான் பிளானே. ஆக்சுவலி ஷிவா எனக்கு நிறையா சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கா. பட் நான் இந்த மாதிரிலாம் ஒரு சர்ப்ரைஸ் கூட பண்ணது கிடையாது. திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சரி நம்மளும் பண்ணலாம், அவன் வீட்டில் வேறு இல்லை, இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இந்த ஐடியா வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகேவா, காலையில் போனோடனே நான் வந்து எல்லாம் ஆர்டர் போட்டு இதுக்கப்புறம் வந்து செவர் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒட்ட போகிறேன். ஓகேங்களா, ஒட்டிட்டு சிவாவோட ரியாக்ஷன் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபைனலாக பாருங்கள், வெயிட் பண்ணி. ஓகே, நானும் பலூன் அடிச்சிருக்கேன், அதுக்கே கை பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி நான் பண்ண போகிறேன்னு தெரியல, எல்லாம் வாங்கி வர வச்சுட்டேன். ஒரு முடிவு எடுத்திருக்கேன்ல, கரெக்டாக பண்ணி முடிச்சேன். என்ன பண்ணா பண்ணா தெரியும். ஸோ இப்படி எல்லாம் போகிறது பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேன். இது எனக்கு கூட தெரியாது. சரி, லைக் பார்த்தீங்களா, இது எல்லாமே நான் வந்து செட்டப் பண்ணணும். எல்லாமே பாட்டாக கிடைக்குது. இவ்வளோ பலூன் இருக்கு, அது போக இன்னும் கீழே எக்ஸ்ட்ரா 2-3 பலூன் இருக்கு. இது பெரிய பலூனு, என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. 6 hours later. அப்பா சாமி, பார்த்தீங்களா? ஸோ இந்த விஷயம் பண்ணுறதுக்கு 6 மணி நேரம் ஆச்சுங்க. பல்லும் வலிக்கலாம், குளிக்கவும் இல்லை. ஸோ மார்னிங்லேருந்து இந்த விஷயம் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராப்பராக நான் முடிச்சுட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே முடிஞ்சு. ஷிவா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியல. பட் என் கூட இருக்கும்போது இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும்னு நான் ரொம்ப நாள் நினச்சிட்டேன். பட் இந்த டைம் வந்து கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக செட்டப் பண்ணியிருக்கேன். இது அவளுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி என் வாயில் ஊதி, கொஞ்சம் கையில் அடிக்கிறது, காற்றடிக்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதுலேயும் பண்ணி. ஸோ இந்த பலூன்லாம் ஊதிலாம் ஒட்ட வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ணது கூட கிடையாது. ஸோ இது பார்த்துட்டு அவள் சர்ப்ரைஸ் ஆவான்னு நான் நினைக்கிறேன். ஸோ சர்ப்ரைஸ் ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ பார்க்கலாம், ஆஃபீஸ் போயிருக்காங்களா, வர்றதுக்கு எப்படியும் ஒரு 1 hour ஆகும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 o'clock ஆச்சு. வந்த உடனே நான் இதை காட்ட மாட்டேன், எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போயிடுவேன். சர்ப்ரைஸாக கண்ணெல்லாம் கட்டிட்டு இந்த மூவிலலாம் வருவாங்களே, ஸோ அந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான இது. ஸோ நானும் ஷிவா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு ரிட்டன் வரும்போது ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த ஃபோட்டோ எடுத்தோம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நானும் ஷிவா 2nd love anniversary-க்கு இந்த ஃபோட்டோ எடுத்தது. ஸோ அப்படியே தேடி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபோட்டோ. நானும் ஷிவா ஃபஸ்ட் டைம் ஒரு கார் ரெண்டல் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபோட்டோ நான் எடுத்தேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. நல்ல ஒத்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ ஷிவமான்னு எழுதியிருப்பேன். ஸோ நான் அப்படி தான் சொல்லுவேன், அதனால் வந்து அதுலேயும் நான் எழுதிட்டேன். சிவா வந்துட்டான். ஏ ஹாய். நீ என்ன பண்ற? சர்ப்ரைஸ். ஐயோ, என்ன பண்ண போற? மறந்துட்டியா? இன்னைக்கு உன் பர்த்டே. குட்டி சர்ப்ரைஸ். நீ என்ன பண்ண போற? நான் வந்தானா ஒரு அர்த்தம்லாம் வர மாட்டேன். இதெல்லாம் ஓவர் பில்டப்பா இருக்கே, எங்கே கொண்டு போய் விட போறேன்னு தெரியலையே. ஸோ உனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஷாக்காவே நம்புறேன். இதை கழிச்சுட்டே காட்டலாம்லடா. ஆஹா, சர்ப்ரைஸ் இருக்காது. அப்போ நல்ல நாள்லயே எனக்கு கண்ணு தெரியாதுடா. ஓகே ஓகே ஓகே, போ. எங்க போகடா? எங்கேயோ இடிச்சு விழுந்துட போறான். எங்கடா அக்ஷய் போனா? இது வேற ஏதோ தடுப்புதேடா. அப்படியே பார்த்து உள்ளவா. எங்க வர்றது? இப்போ உன்னோட அந்த துணியை கழட்டு. லைன் சொல்டா. யா, நீ எங்க இருக்க? கழட்டு. சர்ப்ரைஸ். வாவ் அக்ஷய், எஸ், இதெல்லாம் நீயே பண்ணியா? உனக்காக நானே பண்ணது. சூப்பரா இருக்கு அக்ஷய். கேக் பாத்தியா? கேக் வேற வச்சிருக்கியா? ஓ அக்ஷய், நைஸ். நீ எவ்வளவு நேரமா இதெல்லாம் பண்ண? கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரமா பண்ணிட்டு இருக்கேன். 6 hours ஆவா? ஆமா. பிடிச்சிருக்கல உனக்கு? சூப்பரா இருக்கு. நீ ஏன் இதெல்லாம் பண்ண?
எதுக்காக? உனக்காக தான். இன்னும் பர்த்டேக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு. ஓ அக்ஷய். ஏய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஷிவ் ஒன்றும் இல்லை. ஷிவ் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இப்போ மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு ஜாலியாக இருக்கணும். ம் ஓகேவா? ஓகே. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. Happy birthday to you. டு மீ. Happy birthday to you. ஃபர்ஸ்ட் எனக்கு ஊட்டி விடணுன்ற காமெண்ட் வந்து கூட Sorry, இல்லை. Shiv. கேட்க பார்த்தோன்னே. I love you. தேங்க்யூ அக்ஷய். லவ் யூ. நல்லா இருக்கா? உனக்கு டெக்கரேஷனை பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி நான் இந்த மாதிரி பண்ணதே இல்லை, உனக்கே தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணணும்னு நினச்சி நான் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கேன். பட் அவுட்புட் எப்படி வந்திருக்கு எனக்கு தெரியல. நல்லா இருக்கு அக்ஷய். நல்லா இருக்கா? தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே. கிஃப்ட் கொடு. கிஃப்டா? ஓகே. அதுக்கு தானே வச்சிருக்கேன். எஸ். ஸோ எல்லோ சாரீ உங்களுக்கு இந்த சாரீ இல்லவே இல்லை, அதனால எல்லோ சாரீ கிஃப்ட் பண்ணுறேன். ஓகே. நைஸ். அதுக்கப்புறம் நீ ஜிம் ஷூ வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அதனால் கேம்பஸில் வந்து ஒரு ஜிம் ஷூ பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு அக்ஷய். நல்லா இருக்குல்ல? ம். ஹாப்பியா? ஹாப்பி. தேங்க்யூ அக்ஷு. தேங்க்யூ. அவ்வளோதான், பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பக்காவாக முடிஞ்சுச்சு. ஸோ இந்த செலிப்ரேஷன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா? பிடிச்சது. சூப்பர். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் கோயில் கிளம்ப போகிறோம். ஸோ அது வந்து நான் தனியாக vlog-ஆவே போடுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை. பை பை. ஷிவுக்கு விஷ் பண்ணாதவங்க விஷ் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பை.